மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கடந்த 8ஆம் தேதி அரசு மருத்துவமனையில் பணியில் இருந்த பயிற்சி பெண் மருத்துவர் சடலமாக மீட்கப்பட்டார். அவரை பரிசோதித்ததில் அவர் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்ததை அடுத்து பெண் மருத்துவருக்கு நீதி வேண்டி இந்தியா முழுக்க மருத்துவர்கள், செவிலியர்களின் பணிப்புறக்கணிப்பு, ஊர்வலம் என போராட்டம் வெகு வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அரசியல் கொலைகளுக்கு அறியப்பட்ட மாநிலத்தில் அரசு மருத்துவமனையில் புகுந்து மருத்துவர் கொல்லப்படும் அளவுக்கு சென்றிருக்கிறது மேற்கு வங்க சட்டம் ஒழுங்கு. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியோ செய்வதறியாது திணறுகிறார். மற்றுமொரு அதிர்ச்சியாக மருத்துவ மாணவியின் இறப்பை தற்கொலை என மாற்றி வழக்கை முடிக்க முயற்சி செய்த போலீசார் பின்னர் மருத்துவர்களின் தொடர் போராட்டங்களுக்கு பிறகே அதனை கொலை வழக்காக பதிவு செய்துள்ளனர். இதன் மூலம் கொலையை மூடி மறைக்க அரசே முயன்றது நிரூபணமாகியுள்ளது. இந்த கொலையில் தொடர்புடையதாக கைதான சஞ்சய் ராய் ஆளுங்கட்சியுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததுடன் வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு தொடர்ந்து பணிமாறுதல் வாங்கி வேலை செய்து வருவதோடு அங்கு மருத்துவமனைக்கு வரும் ஏழைகளிடம் பணம் பறிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளான். மேலும் காவல்துறையினருடன் நேரடி தொடர்பிலும் இருந்துள்ளான். எனவே குற்றவாளியை காக்கும் நோக்கத்தில் ஆளும் அரசு எந்திரம் செயல்பட தொடங்கியுள்ளது. அதன்படி மருத்துவமனையின் சுவரை இடித்து தடயங்களை அழிக்க முயல்வதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்துக்கு பணம் வழங்கி சமாதானப்படுத்தும் முயற்சியும் செய்துள்ளது மம்தா அரசு. மேலும் இது தொடர்பாக பேசிய அந்த கல்லூரி முதல்வரோ மாணவி எதற்காக அந்த நேரத்தில் அங்கு சென்றார் என்று கேள்வி எழுப்பி அதிர்ச்சிக்குள்ளாக்கினார். அதற்கு மம்தா அரசு அவருக்கு வழங்கிய தண்டனை பணியிட மாற்றம் மட்டுமே. இந்நிலையில் இக்கொலை சம்பவத்தை சரிவர கையாளாத காரணத்தால் வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். தங்கள் கூட்டணி கட்சி ஆளும் மாநிலத்தில் நடந்த இந்த கொடூரத்தை இண்டி கூட்டணி கட்சிகளோ கண்டும் காணாமல் கைகட்டி வாய்மூடி மௌனியாக இருக்கின்றன. பெண் உரிமை, பெண் பாதுகாப்பு பற்றி மேடைக்கு மேடை பேசும் திமுகவோ அதன் துணை பொது செயலாளர் கனிமொழியோ இதுவரை வாய் திறக்கவில்லை என்பதிலிருந்து அவர்களின் பெண்கள் மீதான பற்றெல்லாம் இடத்துக்கு இடமும் கட்சிக்கு கட்சியும் மாறுபடும் என்றே தெரிகிறது.